இல்லை இப்போ நம்ம வந்து மல்லிங்கேஸ்வரர் கோயில் தர்மபுரி பக்கத்தில் இருக்கிறோம். வத்தல் மலை பக்கத்தில் இருக்குது. வத்தல் மலை பக்கத்தில் இங்கே இருக்கிற அந்த மலையில் மல்லிங்கேஸ்வரர் மலை இருக்க ஒரு 2500 அடிக்கு மேலே இருக்காங்க. இந்த பக்கம் 2 சொனம் இருக்குது. சொன தண்ணி ரொம்ப விசேஷமானது. அதில் வந்து லேடிஸ் போய் குளிக்கக்கூடாது, ஜென்ஸ் மட்டும் தான் குளிக்கணும். மேலே நந்தி 3 நந்தி இருக்கிறாங்க, எதிர்க்க சிவபெருமான் இருக்கிறாங்க. இதை பார்த்தீங்கன்னா விசேஷமான நடுக்கல் சொல்லுவாங்க. முதல் கல்லில் பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒரு அம்பு வச்சுக்கிட்டு ஒரு போர் கையில் ஏதோ பண்ணிட்டு இருக்காரு. 2ஆவதுல வந்து 2 பேர் இருக்காங்க. 3ஆவதுல வந்து ஒருத்தர் இருக்காங்க. இது வந்து நடுக்கல்ன்றதுக்கு வந்து போர் வீரர் அந்த மாதிரிலாம் இல்லை. இந்த மலையை வந்து இவங்க வந்து காவல் காத்தவங்க. இந்த கோவில் இவங்க இருக்கிற இந்த பழங்குடி மக்களுக்கு காவல் காத்தவங்க, காவல் தெய்வம் இவங்க எல்லாம். காவல் காத்தவங்கன்னா இரவுல வந்து எந்த ஒரு வேட்டையாடாத ஊருக்குள்ள வந்து எதுவும் பண்ணாம அதை பாதுகாத்து மக்களை வந்து பாதுகாத்து வச்சவங்க இவங்க. ஸோ அதனால வந்து இவங்க வந்து நடுக்கல் வச்சு அவங்க பண்ணியிருக்கிறாங்க. இதில் வந்து அந்த ஒருத்தர் இறந்தவங்களுக்கு வந்து இறந்தவங்க தான் வந்து இங்கே குலதெய்வம். முன்ன ஒரு காலத்துலாம் பார்த்தீங்கன்னா சுவாமி வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா ஐயனார், இவங்கெல்லாம் வந்து ஐயனார் சாமி சொல்கிறது, கருப்பசாமி சொல்கிறது எல்லாமே வந்து நம்மளுடைய காவல் காத்த மனித ரூபத்தில் இருக்கிற தெய்வங்கள். அவங்க காலம் போன அப்புறம் அவங்கள வந்து நடுக்கெல்லாம் மாதிரி அவங்க சுவாமியாக வழிபட்டு இருக்காங்க. நம்மளுடைய ஆதிவாசிகள் இங்கே இருக்கிற பழங்குடி மக்கள் வந்து வழிபட்டு வந்துட்டு இருக்காங்க முன்னோர்களாக. ஓகே, தேங்க்யூ.